விருச்சக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் சோழி பிரசன்ன வாக்குல எது மாதிரியான தகவல் வருது, தெய்வங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத விருச்சக ராசி அன்புள்ளங்களுக்கு இப்ப பார்க்கலாம். மகாகாலி நல்ல ஒரு வாய்ப்பு. விருச்சக ராசி சகோதர சகோதரிகளை இந்த பிரசன்ன வாக்குல ஒரு பெரிய ஒப்பந்தத்தால ஒரு லாபம், திடீர்னு பிரயாணம், திடீர்னு ஒரு ஒப்பந்தம், திடீர்னு ஒரு ஜாக்பாட், திடீர்னு ஒரு சந்திப்பு, இதெல்லாம் நிகழப்போகுது அப்படின்னு இந்த தெய்வ பிரசன்ன வாக்கு. இந்த வாக்குல வாக்கு கவனம், வாக்கு ஸ்தானத்தில் நீங்க கவனமாயிருக்கணும். பேசும்போது நிதானம், கோபப்படும் போது நிதானம், செயல்படும் போது நிதானம், பொறுமை, அமைதி, இதெல்லாம் வேணும். தலைவலி வர்றது, நெஞ்சு படபடத்து போறது, திடீர்னு கைகால் சோர்ந்து போறது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா திடீர் ஒரு உயர்வு இருக்குது அப்படின்னா உடல்நிலையிலே திடீர்னு சோர்வு இருக்கு. அப்போ இந்த பிரசன்ன வாக்குல விருச்சக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தைகள்ல நிதானம், செயல்பாட்டுல நிதானம், ஊர் பிரயாணம் போகும்போது கவனம், வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் பண்ணும் போது கவனம். ஏன்னா நான் சொல்லுகின்ற கவனமெல்லாம் உயர்வும் அங்கே இருக்கு, வரவு இருக்கு, திடீர் புகழ் இருக்கு, திடீர்னு மரியாதை இருக்கு, யோகங்கள் இருக்கு, மகான்களின் சந்திப்பு இருக்குது, தெய்வங்கள் வீட்டில் இருக்கு, தெய்வங்களோட பேசுற நேரம், இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டு. இவ்வளவு விஷயங்கள், நீங்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் உங்க கூட இருக்காங்க. அப்போ நாம பேசும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளால புகழ் வந்து சேரும், சில வார்த்தைகளால கெடும். அப்படி இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, திடீர் புதையல், திடீர் சந்திப்பு, திடீர் ஒரு பெரிய ஒப்பந்தம், தொழில் திடீர்னு விரிவுபடுத்துறது, சும்மா இருந்துக்கிட்டு இருக்குங்க நீங்கள் திடீர்னு பெரிய வீட்டை கட்டுறது அல்லது பெருசாக பணம் புரட்டுவது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திடீர்னு யோகம் இருக்கு. இந்த நேரத்தில் தான் நாம் நிதானமாக செயல்படணும். வாக்கு ஸ்தானாதிபதி கெட்டு, ஏன்னா எப்பவுமே நல்ல விஷயங்களை நாம் யூகிக்கணும், யூகம் பண்ணணும், நிதானமாக பேசணும். அப்படி இருக்கிறதுனால விருச்சக ராசி அன்புள்ளங்கள் வீட்டில் விசேஷம் நடக்க போகுது, பிள்ளைங்கனால சந்தோஷம் கிடைக்க போகுது, உறவுகள்லாம் வழிய வந்து காலில் விழுவாங்க, நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், வெளியூர்ல இருந்து நல்ல அழைப்பு வரும், எல்லாமே பணமாவும் புகழாவும் மாறுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நல்ல வாக்கு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், வேண்டுகின்ற இஷ்ட தெய்வம், இவங்கெல்லாம் ஒரு நல்ல வாக்கு தர்றாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உடல்நிலையில கவனம், பேச்சில் கவனம், செயல்பாட்டில் கவனம், இதெல்லாம் வச்சிட்டு இருந்தா சாதனைகள் தானாக வரும். பெரிய பொருளாதார உயர்வு தானா வரும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக உடைஞ்சு போகும். அப்படி இருக்கிறதுனால
விருச்சக ராசி அன்புள்ளங்களே, வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல வெற்றி காத்திருக்கு, வளர்ச்சி காத்திருக்குது. வண்டி வாகன யோகம், தோப்புத்துறவு வாங்கக்கூடிய யோகம், கோவில் கட்டி மகிழக்கூடிய யோகம், மகான்களோட சந்திப்பு, இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் நிதானமாக செயல்படுங்கள். அப்படி செயல்பட்டால் விருச்சக ராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல வெற்றி, நல்ல வளம், உடல்நிலையிலேயே திடீர்னு நல்ல மாற்றம். இவ்வளவு விஷயம் நன்மையாக இந்த பிரசன்ன வாக்கு வந்திருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.